இங்கிலீஷ்க்கு வந்து நம்பர் 3 பொசிஷன குடுத்தது ஸ்ரேயாஸ் தான். ஏன்னா, அது ஸ்ரேயாஸோட பொசிஷனா இருந்துச்சு. அதுக்கு இன்னைக்கு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அதுக்கு விளக்கமும் குடுத்தாரு. இங்கிலீஷ் வந்து அந்த இடத்துல தான் பெட்டரான பிளேயரா இருக்கிறாரு. நியூ பால்ல ஆடணும்னு நெனைக்கிறாரு. அதனால என்னோட ஆர்டர நான் கீழ இறக்கிக்கிட்டு அவருக்கு அந்த பிளேஸ குடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் கேரக்டரா கேப்டனா இருக்காருல்ல. இண்டிவிஜுவல்ஸ தாண்டி டீமுக்கு என்ன பெட்டரோ அத பார்க்குறார்ல. ஃபர்ஸ்ட் மேட்சே நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்குதா? அந்த செஞ்சுரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சசாங்கே ஸ்ட்ரைக்ல நிக்க விட்டு. சோ அங்கேயே அவர் வந்து காமிச்சிட்டாரு. இந்த டீம் வந்து இப்படிதான் போக போகுது, இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிறத. அத ஒவ்வொரு மேட்ச்லயும் லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்டா காமிக்கிறார்ல. அது ரொம்ப அழகா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ரொம்ப அழகா இருக்கு ஸ்ரீராம். இன்ஃபாக்ட் நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்விய கேட்கிறேன். இதையே ஒரு தோனி பண்ணியிருந்தாரோ, இல்லைன்னா ஒரு ரோஹித் சர்மாவோ, எந்த பிளேயர் வேணாலும் நீங்க கிரேட் கேப்டன் நீங்க நினைக்கிறீங்களோ போட்டுக்கோங்க. இந்த மாரி ஒரு 6 அன்கேப்ட் பிளேயர்ஸ் டீமை எடுத்துட்டு வந்துட்டாங்க பிளே ஆஃப்க்குள்ள, இவங்க தான் கிரேட்டஸ்ட் லீடர்ன்ற பேச்சு வந்திருக்குமா வந்திருக்காதா? கண்டிப்பா வந்திருக்கும். கண்டிப்பா வந்திருக்கும். ஸ்ரேயஸ் அத பண்ணியிருக்காருன்றதுனால நம்ம வந்து அந்த அளவுக்கு இத வந்து கொண்டாடுறது இல்ல. பட் அந்த அளவுக்கு கொண்டாட வேண்டிய தகுதியை ஸ்ரேயஸ் அடைஞ்சிருக்காரு. எவ்வளவு தடவை நம்ம ஷோல நான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து ஐபிஎல்லோட கிரேட்டஸ்ட் கேப்டன்ஸ் ரோஹித் சர்மா, எம்எஸ் தோனி, கௌதம் கம்பீர் அந்த லிஸ்ட்ல ஸ்ரேயஸை வைக்கணும். வராரு அந்த லிஸ்ட்டுக்கு. இப்ப இல்லைனாலும் அடுத்த 2 வருஷத்துல வந்துருவாரு. 3 எனக்கு வெவ்வேறு என்னன்னா டீம் வேற யாருமே பிளே ஆஃப்க்கு எடுத்துட்டு போனது இல்லையே. எனக்கு என்னன்னா, அந்த ரிஸ்க் அவரால வந்து எப்படி எடுக்க முடியுதுன்னு கேட்கிறேன். ஏன்னா அவரோட பிளேஸ வந்து விடுறதுக்கான தைரியம் அவர்கிட்ட இருக்கு. அவரோட அது பெட்டர் வெறும் பிளேஸ் இதுதான் ஸ்ரீராம். மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான். நீங்க மும்பை கூட அவங்களோட இந்த மேட்ச விட்டுருங்க. இந்த மேட்ச்ல 6வது ஓவர்ல விக்கெட் விழுந்ததுனால ஒரு மாதிரி ஃபிக்ஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. சீக்கிரம் விக்கெட் விழுந்துச்சுன்னா வில் ஜாக்ஸ் வராரு பவர் பிளேக்குள்ள. விக்கெட் லேட்டா விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவோ திலக் வர்மாவோ வராங்க. அது ரிக்கில்டன் அவுட் ஆகுறாரா, ரோஹித் அவுட் ஆகுறாரான்ற பொறுத்து தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. சோ அந்த மாதிரி தான் இந்த மேட்சும் பஞ்சாப் பார்த்தாங்க. பவர் பிளேலயே விக்கெட் விழுந்துச்சுன்னா ஜாஷ் இங்கிலீஷ் போய் அவரோட பவுண்டரிஸை விளையாடட்டும். அது வந்து ஜஸ்ட் ஹார்சஸ் ஹோஸ் கொடுத்தது. அது வந்து அவரோட இடத்த தியாகம் பண்ணி கொடுத்தாருன்றது வெளியில இருந்து பாக்குறது வேணா தோணலாமே தவிர டாக்டிக்கல் டிசிஷன் தான். அந்த பார்ட்னர்ஷிப்பே கேம் முடிஞ்சிச்சு. ஸ்ரேயஸ் வந்ததால அதே தான் பண்ண பார்த்திருப்பாரு. இவர் என்ன பண்ணாரோ அதே தான் பண்ண பார்த்திருப்பாரு.